ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு கேக் ஸ்டால். இது நான் போட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஸோ இந்த மாதிரி பார் மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்கூலில் நான் போட்ட ஸ்டால் தான். ஸோ கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இதை பண்ணியிருந்தேன். அண்டு பேசிக்காக இது எல்லாம் தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டாலில் போட்டிருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி நான் பண்ணேன் அண்ட் இந்த ஃபஸ்ட்டு டே நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணேன்றது தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் இது வந்து ஈஸி கிடையாது, ரொம்பவே எக்டேக்காக இருந்து. அது நிறைய ஹோம் பேக்கிங்னாலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் லாபம் வந்துச்சான்னு கேட்டால் நமக்கு கணக்கில் கூட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கெரியர் அண்ட் நமக்குன்னு ஒரு ஃபேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்பவும் பிடிச்ச ஒர்க்குன்றதுனால கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்ச வேலையை செய்யும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பேக்கிங் பண்ணது. ஸோ இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய நெய்பர் மூலமாக தான் கிடச்சிருந்தது. அண்ட் வந்து ஸ்கூலில் ஸ்டால் போடுறது. ஸோ இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் ஸ்ட்ரெச்லெச்சஸ், ரோஸ் மில்க் ஸ்ட்ரெச்லெச்சஸ் கேக் அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ், பிளாண்டி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்டு கேக் பாப்ஸ். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீம் கேக் இது எல்லாமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்ஸுமே எடுத்துகிட்டு போனேன். ஸோ கிட்ஸ் எல்லாருக்குமே கப் கேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரெடி பண்ண ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவும் ஹைஜீனிக்காக ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து ஸ்டாலுக்கு போன உடனே எல்லாமே நம்ம சூப்பராக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுட்டோம். ஸோ லைன் பை லைன் பாருங்கள், ட்ரீம் கேக், ரோஸ் மில்க் ரசமலாய் கேக் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசமலாய் கேக்கு அண்ட் வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ், இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போன மாதிரியே நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி அண்ட் வந்து டார்க் சாக்லேட் ப்ரௌனி, இது வந்து கேக் பாப்ஸு அண்ட் இது கூட பிளாண்டி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் வந்து இது வந்து ரசமலாய் ஸ்ட்ரெச்மில்லஸ் கேக் அண்டு சாக்கோலாவா ப்ரௌனி அண்ட் கொஞ்சம் ப்ளம் கேக்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்ஸ். ஸோ இது எல்லாமே தான் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தோம். ஸோ எக்லெஸ் ப்ரௌனியும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல், அதனால் கிட்ஸ் நிறைய வந்துருந்தாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வர மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சேல் நல்லாவே போச்சு. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் அண்ட் வந்து மெகந்தி, இது கூடவே வந்து ப்ரேஸ்லெட்ஸ், ஹோம்மேட் ப்ரேஸ்லெட்ஸ் அண்ட் ஹோம்மேட் சோப்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்ஸு, இந்த மாதிரி தான் ஸ்டால்ஸ் போட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த இருந்தது. ஸோ வந்து கிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 12 o'clock மேலே தான் நல்லாவே ஸ்டார்ட் ரன் ஆச்சு. அண்ட் இது வந்து 2 hours தான். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம எடுத்துகிட்டு போனதெல்லாம் சேல் பண்ணோம். ஸோ அப்படி தான் ஒரு இது இங்கே பாருங்கள். ஸோ வந்து நான் எடுத்துகிட்டு போனதில் மேக்ஸிமம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து ட்ரீம் கேக்கு, ஹோம்மேட் சாக்லேட்ஸு, கேக் பாப்ஸு, கப் கேக்ஸ்லாம் சுத்தமாகவே காலி, ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ப்ரௌனிஸுமே நல்ல சேல் போயிட்டு இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சாக்லேட்டு அந்த பிளாண்டி அண்ட் வந்து கொஞ்சம் இந்த ப்ளம் கேக்ஸ் தான் வந்து யாருமே வாங்கலை. மேபி கிட்ஸ்க்கு வந்து அந்த ப்ளம் கேக்குன்றது பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெரியவங்களுக்கு ஓகே, பட் கிட்ஸ்னு வரும்போது அவங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டால்ன்றதுனால எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ நானாக கிட்ஸ்க்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு தான் இதை பண்ணியிருந்தேன். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நான் நினச்சதை விடவே சேல் ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக போச்சு. நம்ம ட்ரீமில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கேக் ஸ்டால். ஸோ இது வந்து நம்ம நல்லா போகுது அப்படின்னும்போது நமக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது. அடுத்தடுத்த ஸ்டால்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி எங்கே ஸ்டால் போடுறாங்க அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நம்ம கேதர் பண்ணணும் அண்ட் இதை பற்றி எனக்கு நிறைய இருந்தது. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையலாம் செய்யலை. ஸோ கொஞ்சம் செலக்டடாக தான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சுருப்பேன். ஸோ எல்லாத்துலேயும் 1 kg 2 kg அந்த அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்து கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வாங்குவாங்களோ அப்படி. பட் நான் நினச்ச மாதிரியே சேல் நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் தான் நமக்கு ஸ்டாக் அவுட்டு நிறைய ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் இருந்தது. அதை வந்து பக்கத்தில் நெய்பர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன். அண்டு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர்ஸே நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க.
இப்படி தான் இந்த ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்ஸ்லாம் ஃபுல் அவுட்டு. ஸோ வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு கிட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் போது நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு என் ஃபேமிலியோட சப்போர்ட் பெருசாக இருந்ததுனால தான் என்னால் ஒரு சின்ன ஹோம் பேக்கிங் வீட்டிலேருந்து சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். என்னை நம்பி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தான் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளை முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியிலையும் நம்ம எப்படியாவது முன்னேறிடணும், ஸோ நம்ம பண்ணுறதை எப்படியாவது நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு நிறைய இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட ரெகுலராக டச் இல்லைனாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காகவே ஏதாவது வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்க கொடுத்த ஒரு இது அண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அங்கிள் அண்ட் வந்து ஃபேமிலிஸ் இவங்க எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுவோம் தான் ஸோ இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என்னால் இது முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாகவும் எனக்கு இருந்தது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஒர்க் நிறையவே இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாகவே எனக்கு இந்த ஒர்க்காக போயிட்டு இருந்தது. சரியாக தூக்கம் கூட இல்லை. ஆனாலுமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான டே இது எனக்கு. ஸோ இந்த vlog உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.